தமிழர்களை வஞ்சிக்கின்ற, ஏன்னா கர்நாடகாவில் தமிழர்கள் அடர்ந்து வாழ்கிறார்கள். தமிழகத்தில் இருந்துதான் காய்கறிகள் செல்கிறது, தமிழகத்தில் இருந்துதான் மின்சாரம் செல்கிறது. ஆனா இதையெல்லாம் தமிழக அரசு, தமிழர்களும் மனச்சாட்சியோடு நாம் எல்லாம் கர்நாடகாவிற்கு என்ன தேவையோ அடிப்படை தேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கர்நாடகா காட்டு மிராண்டிகள் தமிழர்களை, விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையிலே இந்த காவிரி தடுப்பணை போல மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்வது அது ஒட்டுமொத்த தமிழர்களையும் வஞ்சிக்கின்ற செயல். இது ஒட்டுமொத்த அரசியல். தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்ட கட்சிகள் இதற்கு ஒரே தலைமையில இயங்கணும். கர்நாடகாவில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நின்று போராடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நாம் தனித்தனியாக அரசியல் பண்றதுனால, தனித்தனியா நிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையை. கர்நாடகாவிலே அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அவர்கள் எல்லாம் சொல்வது மேகதாது அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த மேகதாது அணை பிரச்சனையை முதலிலே மக்களிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர்தான் தொடர்ந்து பாத யாத்திரை போனாரு. அதை தொடர்ந்து அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில கூட பேசியிருக்கிறாங்க. இது தமிழர்களுக்கு சட்டமன்றத்துல இருக்கிறவங்க பூரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அங்க பேசினா கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன் கோச்சுக்குவானோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியோடு கூட்டணியில உள்ளது காங்கிரஸ் தான். அதனால இதை முதல்வர் அவர்கள், அதே போல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில இருக்கு, நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாங்க, முஸ்லீம் லீக் அவங்க கூட்டணியில ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடு என்னன்னா, தமிழர்கள் எங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ இதே போலதான் கேரளாவில் முல்லை பெரியார் பிரச்சனை ஆன பொழுது மொத்த இந்து அமைப்புகளும் போராட்டம் செய்தது. 2021 முல்லை பெரியார் பிரச்சனை தீவிரமா இருந்த பொழுது உடனடியே போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து, இது மேகதாது அணைக்கு மட்டுமல்ல தமிழ் சார்ந்து, ஏன்னா நாங்கெல்லாம் தமிழகத்தை சார்ந்த பூர்வக்குடி மக்கள், பூர்வக்குடி விவசாயிகள், எங்களுக்கு விவசாயத்தை தவிர எதுவுமே தெரியாது. தமிழ்நாட்டிலே இந்த அமைப்பு நடத்துகின்றவர்கள் எல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்டும் தமிழகத்தை மையப்படுத்தி தமிழகத்தினுடைய பூர்வக்குடி மக்கள் தான். நாங்க அந்நிய தேசத்திலிருந்து வந்தவங்க இல்ல, நாங்க இஸ்ரேல்ல இருந்து வந்தவங்க இல்ல, மெக்காவிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அரபு நாடுகள்ல இருந்து வந்தவர்கள். தமிழ்நாட்டு மட்டும்தான், எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழ் மக்களினுடைய நாங்க திருக்குறளைத்தான் படிக்கின்றோம், திருவாசகம் தான் படிக்கிறோம். அதனால இந்த தமிழர்கள் நலன் சார்ந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதற்காக நாங்க இந்த அமைப்புகள் போராடும். அது தமிழக அரசோடு நாங்கள் இந்த அமைப்புகள் தொடர்ந்து பின்னாடி நிற்போம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.